உற்சாகத்தின் 5 ஆதாரங்களை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். 1, என்னை உற்சாகப்படுத்துகிற முதல் ஆதாரம் வெளிப்பாடு. என் உடம்புல பலவீனங்கள் இருக்கு, ஆனால் நான் இன்னும் வாழணும், ஏன்னா இன்னும் நிறைவேற வேண்டிய தேவ திட்டங்கள் இருக்கு. எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, ஆனால் நான் இன்னும் வாழணும், ஏன்னா நிறைவேற வேண்டிய ஏகப்பட்ட தேவ திட்டங்கள் இருக்கு. உற்சாகத்தின் முதல் ஆதாரம் வெளிப்பாடு. உன்னை உயர்த்துவேன்னு சொன்னா உயர்த்துவார், உன்னை நடத்துவேன்னு சொன்னா நடத்துவார், உன்னை ஆதரிப்பேன்னு சொன்னா ஆதரிப்பார், உனக்கு நன்மை செய்வார்னு சொன்னா நன்மை செய்வார். நீ அற்புதங்களை காண்பாய்ன்னு சொன்னாருன்னா காண்பாய். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ உற்சாகத்தின் முதல் ஆதாரம் வெளிப்பாடு. உற்சாகத்தின் 2வது ஆதாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் இருந்து வாசிங்க. பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். உற்சாகத்தின் 2வது அடிப்படை என்ன? ஐயோ, என்ன கஷ்டம் இல்ல, வசனத்துல இருக்கு. யாராவது ஒரு ஆள் சரியா சொன்ன இந்த பேனா தாரேன். 3, 2 உங்களுக்கு தர மாட்டேன். இந்த கண்ணாடி வச்சிருக்க பாப்பா வேண்டாமா? இது ஒரு பரிசுத்தவான் பயன்படுத்தின பேனாவாகும். பொறாம ஒன்று கை தட்டுங்க.